இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தது வந்து சபரீஷ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே, அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்பார், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்ணுறோம், இவங்க வராங்க, நம்ம அப்படிலாம் இல்லை, ஒழுங்காக நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே கரெக்டாக அந்த இது பண்ணுறேன் எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அவரும் ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே, நம்ம இப்படி போயிட்டுருக்கு, இது போயிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இந்த மூவியில். அதே மாதிரி என்னோட இந்த நான் இன்னும் ஒரு இங்கே இருக்கவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறேன். கடைசியாக நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவரை பற்றி நான் கடைசியாக வரேன். ஆனால் இந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன். அதை தாண்டி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட 2 தாத்தாக்கள், என்னோட பாட்டி, ஆயா, அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட நன்றி. என்னோட அப்பா அம்மா, முக்கியமாக இந்த மூவியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருப்பார் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும். அது வந்து என்னுடைய ஹஸ்பண்டு. அவர் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், என்னால் வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தொழிலதிபர். அவர் சரி நான் போகிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு, இந்த கேரளாவில் அவங்க சொன்னாங்க தெரியுமா, இந்த ஊருண்டு பொருள்றது முள் எல்லாத்துக்குமே அவர் தான் போனார். அப்புறம் அவரோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் மாமியார், அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அது அடுத்து வந்து இன்றைக்கி இப்போ நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அலங்கு நடந்திருக்கு. இவங்க இதில் ஒருத்தர் இல்லைனா கூட இன்றைக்கி இந்த படம் இன்றைக்கி இங்கே இருக்காது, உங்கள் இருக்காது. பட் இந்த படத்தை இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அச்சாணியாக வந்து சக்திவேல் அண்ணன். அவர்கிட்ட நாங்கள் படம் காமிச்சு, அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணுறோன்னே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நம்ம படம் வந்து பண்ணுறேன்னு சொன்னோடனே சரி அப்போ நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்ணுறாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்குது, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. அது அந்தளவுக்கு அவர் பண்ணுறேன்னொடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட். அண்ணன் படம் ஷூட்டிங்லேருந்தே அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. ஸோ ஆனால் ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் வந்து இது பண்ணுறது. இப்போ இப்போ நான் என்ன மெயின் இது என்னென்னா, இப்போ இந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்ல எடுத்துகிட்டு வந்திருக்க முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா அவர் வந்து அன்றைக்கி கதை சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுட்டோம். அண்ணா என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சொன்னார்ல, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கதை கேட்டோடனே நான் 2 விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன். சார் நீங்கள் என்கிட்ட சொல்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் நீங்கள் வந்து நான் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஹீரோயின் வைங்க, அது வைங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்கள் திரையில் கொண்டு வரணும் சார், எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டா போதும். ஏன்னா என் மைண்டில் ஒரு கதை இருக்குது, அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு போதும் சார், அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன், நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன், எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, அதை பண்ணிவிடுங்கன்னு. ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமாக நான் நினச்சதை விட நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி டைரக்டர் சார், நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இன்றைக்கி அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்றைக்கி அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது, ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆகிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர்கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டே சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருந்தார். ஐயோ இங்கிலீஷில் வைப்பாங்களா பேரை, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம போய் இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க நம்ம கேட்கலாம், பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதில் பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் என்கிட்ட அவர் வந்து சொல்கிறார், மேம் நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேர் தான் நான் வைக்கணுன்னே. எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழில் வைங்க. இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்றைக்கி அது வச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த ஒரு போர் வார் டாக் அது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி நாய் அப்படிங்கிறதுனாலே அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கு, அந்த வார்த்தை இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படம் மூலியமாக. அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். ஒரு ப்ரொடக்ஷனாக இதில் வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்தால் கூட அன்றைக்கி நைட்டே இல்லை, நம்மளுக்கு என்ன முக்கியம்,
நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சி ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம் ஒருத்தருமே பெர்ஃபார்ம் இப்போ காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில். அதே மாதிரி ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும், அட் எண்ட் என்ன முக்கியம், இது தானே முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம ஏதோ பண்ணுறோம், இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலுங்கு டீம். அவங்க அலுங்கு டீம் தான். ஸோ நான் வந்து அந்த டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் வந்து 27 டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. இது நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் போய் தியேட்டரில் இந்த படம் பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணாதான். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து இந்த படத்தில் ஒரு 300 பேர் 400 பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து இப்போ ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோமோ இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோமோ, பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட என்கரேஜ்மெண்ட் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை. இந்த 27 அதான் திரும்ப நான் அதே சொல்ல நினைக்கிறேன். பட் 27ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீல் இது. எனக்கு தெரிஞ்சு அந்த கூத்து பார்த்துட்டு அந்த ஃபீலோடு அப்படியே வெளியில் போயிடணுங்கிற அளவுக்கு இருக்குது. இதில் வந்து இந்த படத்தை பற்றிலாம் நிறையா இந்த படத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா பேசணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. மைக்ரோஃபோன் கொடுக்கணும் போல் இருக்கு எல்லா கூத்து கலைஞர்களுக்கும். அவங்களுடைய பிச் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் மக்களை மகிழ்ச்சி கையில் மைக் இருந்தாலும் அந்த ஒரு சத்தம் அது வந்து அதிகமாக டப்பிங் பண்ணுறதப்ப தொண்டை காஞ்சி போயிடுச்சு அப்படின்னெல்லாம் நம்ம நிறையா கேள்விப்படுவோம். இல்லை டப்பிங் வர்றதுக்கு சிரமப்படுற ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இரவு முழுதும் எப்படி வந்து இவ்வளோ சத்தத்தை மக்களுக்கு கடத்த அப்போ மைக் இருந்திருக்காது. அதோட தொடர்ச்சியாக கையில் மைக் இருந்த பிறகும் அவங்களுடைய குரல் அந்த வசீகரம் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. எங்களின் ஆதி கலைஞர்களை வணங்கி அலங்கு பற்றி பேசணும். இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம். படம் முடிச்சதுக்கு பிறகு நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு படத்தில் ஜாயின் பண்ணி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட ட்ராவல் ஆகுறதுங்கிறது ஒன்று. ஆனால் அலங்கு அதுலேருந்து அந்நியப்பட்டது. செல்ஃபி அப்படின்னு ஒரு படம் வந்து தம்பி குணாநிதி டிஜியும் சபரியும் சேர்ந்து இணைந்து அவங்களோட தயாரிப்பில் ஒரு படம் வருது. அந்த திரைப்படம் வந்து இருக்கும் பொழுது இவருடைய ஒரு கால் வருது, தம்பியோட கால் வருது, டிஜியோட கால் வருது. ஆனால் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய திருமண பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்து அதுதான் நம்மளோட முதல் சந்திப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். முன்பின் பரிச்சயம் இல்லாத எனக்கு நேரடியாக வந்து பத்திரிகை வச்சது இல்லாமல் அவரோட கல்யாண வேலையை தாண்டி சினிமா பற்றி அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த திரைப்படம் நான் வந்து தயாரித்தேன். நடிக்கும் பொழுது அந்த படத்தை வந்து நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்ததாக அவங்க தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் வந்து அலங்கு. அவருடைய இயக்குனர் பார்த்திங்கன்னா நம்ம சக்தி பெருமாள் சார். அவர் ஒரு சினிமா வெறியன். அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அல்லது யாராச்சும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேராக அங்கே போய் உட்காந்து அந்த படத்துக்காக ஆத்மார்த்தமாக என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ, என்னென்ன ப்ரொமோஷன் டெக்னிக்கை வந்து இது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு கலைஞன். சினிமாவை மிக மிக நேர்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவரோட இயக்கத்தில் இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரியான மனிதர்கள்
மிகச்சரியான மனிதர்களோட மட்டும்தான் சேர்ந்து ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு அந்த பத்திரிக்கை கொடுத்தப்ப தொடங்கிய நட்பு அவர் என்னவா டிஃபைன் பண்ணுறதுன்னே என்னால் சொல்ல முடியாது. ஒரு நடிகரா, தயாரிப்பாளரா, மருத்துவரா, இல்லை ஒரு கூத்து கலைஞரா, இதெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பண்பாளன். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராகவோ நடிகராகவோ அவர் என்னவா ட்ராவல் பண்ணாலும் மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து நான் பழகினதை வச்சு சொல்கிறேன். இவங்க வந்து படம் பண்ணுறாங்க. இந்த படம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. மிகப்பெரிய பின்புலத்தோடு வந்து எடுக்கப்படுகின்ற படம் வந்து என்னமா இருக்குங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஏனோ தானோ, அல்லது பட்ஜெட் பற்றி கவலை இல்லை, அல்லது நானே ஹீரோ ஓப்பன் பட்ஜெட்டு, இது எதுவுமே கிடையாது. நிறைய நம்ம பார்ப்போம், இந்த புதுமுக நடிகர்களை வைத்து படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே தன்னுடைய வந்து ஒட்டுமொத்த வாழ்நாள் வருமானத்தையும் வாழ்நாள் சேமிப்பையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்தவித தவிப்பில் இருப்பாங்களோ. நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருப்பார், அவருடைய ஒட்டுமொத்த பென்ஷன், அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது அக்கறையும் அந்த பணத்தின் மீது அந்த பணம் வந்து என்ன மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலக்கான ஒரு அவங்களோட ஆர்வமும் அதை விட 2 மடங்கு. நம்ம தம்பி சபரீஷ் சொல்லவே வேணாம், அவர் ஸ்க்ரீனில் தெரியாத எந்த செலவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து அவ்வளோ இது வந்து ஏதோ, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரொம்ப சின்சியரான அட்டெம்ப்ட். ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஏதோ ஒரு எங்கள்கிட்ட பணம் இருக்குது அல்லது போதுமான அளவுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்குது, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணலை. வெரி சின்சியர் எஃபர்ட், ரொம்ப 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 சின்சியரான எஃபர்ட். அதில் வந்து ஒரு கூத்து கலைஞராக அவர் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்திலிருந்தே வந்து அந்த இயல் இசை நாடகம் இது 3ஓட சேர்ந்து, இந்த கூத்து மட்டும் இயல் இசை நாடகம் 3யுமே சேர்ந்து கலந்து வரும். அதோடு வந்ததுனாலேயே என்னன்னு தெரியல, உண்மையான சினிமாவை நேசித்து ஒரு அழகான படத்தை எடுத்திருக்காங்க. அதோட விஷுவல் ஆகட்டும். இப்போ 2 பேர் வந்து நாய் பற்றி சொல்லும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட இதை பற்றி ஒரு கதை சொன்னாங்க. ஆனால் கதை அது இல்லை, வேற ஒன்று. மிக அழகாக, மிக அற்புதமாக கேரளாவோட பின்புலத்தை மையமாக வச்சு மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதோட விஷுவல் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதில் பங்கு பெற்ற மற்ற கலைஞர்களுடைய நடிப்பாகட்டும். காளி வெங்கட் அவர் வந்து அவர் ஒரு சாதாரணமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாக்ல மலைவாழ் மக்களோட ஒட்டுமொத்த வலியை ஒரு சாதாரண 2-3 வரியில் கடந்து போயிருப்பார். அவரோட டப்பிங்கே நம்மளை வந்து ஒரு முழு படம் பார்த்த திருப்தியை வந்து அவருடைய ஒரு 4-5 வரி டயலாகே நம்மளை கடத்திட்டு போகும். அந்த அளவு மிக நுட்பமாக ஒரு திரைப்படம். அதில் பங்கு பெற்று நடித்திருந்த அத்தனை பேருமே, காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், பர்டிகுலராக அம்மா கேரக்டர் பண்ணவங்க ஸ்ரீரேகா, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸை நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லை. நிச்சயமாக மிகப்பெரிய பல விருதுகளை பெறக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம பத்திரிகையாளர்கள் எழுதும் பொழுது எனக்கு தெரியும் இதில் யார் வந்து அந்த அம்மாவோட நடிப்பை வந்து புகழ்ந்து எழுதுவீங்கிறது எனக்கு இப்போவே என் மனக்கண்ணில் வந்து போகுது. அந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம தோழர் கொற்றவை ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இந்த படம் வந்து மிக மிக நுட்பமாக செதுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதுக்கெல்லாம் மேலே நம்ம சகோதரி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. மிகச்சிறந்த நோக்கத்தோட ஒரு மலைவாழ் மக்களோட வேதனையை, வலியை, துன்பத்தை, அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி போகணுங்கிற ஒரு சமுதாய நோக்குள்ள ஒரு திரைப்படத்தை எடுத்து தயாரிக்க வந்திருக்காங்க தன்னுடைய முதல் படமாக. நான் என்னோட அப்சர்வேஷன் சரியாக தவறான்னு தெரியல. கூத்துங்கிறது வந்து விழுப்புரம் இந்த சைடில் வந்து
மக்களோட மக்களாக கலந்து இருக்கக்கூடிய கலை. இப்போ நம்ம சொல்லும்போது தெரிஞ்சோம், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த படத்தோட நடிகராக இருக்கட்டும், சங்கமித்ரை அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த கூத்தோட நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்கங்கிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த இந்த இயல் இசை நாடகம் மூன்றோடையும் கலந்த வாழ்வியல் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்தவங்களோட நிலப்பரப்போ வாழ்வியலோ இன்னும் போதுமான அளவுக்கு பதிவு செய்யப்படாததான் நான் நினைக்கிறேன். ஒரு மதுரை பதிவு செய்யப்பட்ட அளவு, கோயம்புத்தூர் பதிவு செய்யப்பட்ட அளவு, ஒரு தஞ்சை பதிவு செய்யப்பட்ட அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்து லப்பர் பந்து இது மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நம்ம அந்த அந்த பகுதியோட வாழ்வியலை வந்து சொல்லியிருக்கோம். உணவு பற்றி சொல்லும்போது அழகாக சொன்னாங்க. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி உணவெல்லாம் வந்து என்னென்ன பசியை தாண்டி ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து என்னென்ன என்ன மாதிரியான உணவை, எந்தெந்த கண்ட்ரியோட உணவை அப்படின்னு தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கான விளம்பரமும் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேறு உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம மண்ணில் விளைய வைக்கப்பட்ட தானியங்களை கொண்டு நம்ம மண்ணுக்கான உணவை சாப்பிடும் பொழுது தான் நம்ம உடலுக்கு வந்து முழு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல் எழுதிருந்துச்சு. அதே மாதிரி சினிமா நம்ம மண்ணுக்கான, நம்ம கலாச்சாரத்துக்கான, நம்ம மக்களுக்கான சினிமா இங்கே அதிகம் இருக்கணும். ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறோங்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. நம்ம மண், நம்ம கலாச்சாரம், நம்ம மக்களோட வாழ்வியல், இதை வந்து முழுசாக கொண்டு போய் திரையில் சொல்லும் பொழுது அம்மா சமைக்கிற சாப்பாடு மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் விளைவித்த தானியங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ற மாதிரி. சகோதரி அன்புமணி சகோதரி சங்கமித்ரா அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக உள்ளே வரும் பொழுது அவங்களுக்கு கூத்து, இந்த சினிமா, இதை பற்றின அக்கறை இது ரொம்ப இருக்கிறதா நான் வந்து அறிகிறேன். அவங்க என்ன செய்யணும்னா நிறைய திரைப்பட பயிற்சி பட்டறைகளை உருவாக்க வேண்டும். புதியவர்களுக்கு, இளம் வயதில் உள்ளவர்களுக்கு நடிக்கவோ டைரக்ஷன்லையோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்குது. இது அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.